லவ் வேவ்ஸ் நிறையவே பாயுது அப்படின்னு சொல்கிற தருணங்கள். அந்த டிஜிட்டல் வேவ்ஸ் பாயிற மாதிரி இன்னைக்கு லவ் வேவ்ஸ் அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்தா பயத்துக்கே பயம் காட்டுவோம்ல அப்படிங்கிற நிலை கன்னிராசி நேயர்களுக்காக ஆயிரமாக வரப்போகுது. துலாம் ராசி நேயர்களே, சந்தோஷப்பட வேண்டிய தருணம். சொப்பனங்கள் பலிக்கும். சொப்பன சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், பஞ்சபட்சி சாஸ்திரம், இன்னும் என்னென்ன சகுனம்லாம் இருக்கோ ரிச்சிகராசி நேயர்களுக்கு கிடைக்கும். வெற்றி செல்வன் வெற்றி செல்விங்கிற பேர். வந்தார்கள் வென்றார்கள், மீனராசி நேயர்கள் சென்றார்கள். நீங்கள் செல்லலைன்னா நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை அப்படின்னு சொல்ல வேண்டிய. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 28ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 12ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை. இன்னைக்கு சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் பிற்பகல் 1:29 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதற்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை சந்திரன் ஆரம்பிச்சிடுறார். சதுர்த்தசி திதி மாலை 6:38 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறமேல் பௌர்ணமி திதி. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். மிருகஷீடம் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. பிற்பகல் 12 1:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் பூராடம் உத்திராடம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. மிருகஷீடம் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. நம்ம அன்புக்குரிய நேயர்கள் யாராவது மிருகஷீரிடம் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால், சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு மான், மீன், மயில், கருடன், பசு. அடடா சார், தத்தாத்திரேயரா சார்? இன்னைக்கு தத்தாத்திரேயரோட வழிபாடா சார்? முப்பெரும் அம்சங்கள் கொண்டவராச்சே தத்தாத்திரேயர், அவருடைய விக்கிரகம் பார்க்கறதுக்கே கொடுத்து வைத்திருக்கணுமே அப்படின்னு இன்னைக்கு அந்த தத்தாத்திரேயரினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதோ, அந்த தத்தாத்திரேய பகவானினுடைய கதையை காதுகளால் கேட்கிறதோ உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்துக்கு நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும். இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு பெரிய எக்ஸம்ஷன்கிறது மிருகஷீரிடம் மற்றும் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த தத்தாத்திரேயனுடைய பெயரை உச்சரிப்பதோ, அவருடைய கதையை காதுகளால் கேட்பதோ, அவருடைய காட்சியை பார்ப்பதோ, உங்கள் ஃபோனில் டிபியாக வச்சுருக்கிறதோ கண்டிப்பாக இன்றைக்கி நாளினுடைய நலனிற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்படி சந்திரன், சார் நீ ரொம்ப விவரமான ஆள் சார், உங்ககிட்ட பேசினா நிறைய விஷயம் தெரியும் போல இருக்கே அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு அந்த தத்தாத்திரேயனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு அவரையும் பிரார்த்தனை செய்து, மிருகஷீடம் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டமத்திற்கான பாதிப்பை இவர் விளக்குவார் அப்படிங்கிறதையும் சொல்லி, இப்படி சந்திரன் பூராடம் உத்திராடம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், டக்குன்னு ராசி பலனை ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம நேயர்கள் கேட்கலாம். எப்பவும் போல மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிக்கிறேன். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த அறக்க பறக்க ஓடுறது உடியாடுறது, சார் அப்ஸ்டர்ஸ் சார் டவுன்ஸ்டர்ஸ் சார், இருங்க கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் மூச்சு வாங்குவேன்னு சொல்லலை, நீங்கள் மூச்சு வாங்குவீங்க அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். அப்போ அறக்க பறக்க லாஸ்ட் மினிட் சப்மிஷன், அச்சோ டைம் முடிய போகுதே, அச்சோ டேட்டு முடிய போகுதே, நேரம் முடிய போகுதே, பக்குன்னு இருக்கே அப்படின்னு இந்த பார்க்கு பேயை பார்த்தா பக்குன்னு மூக்கில் குத்துவோன்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு நாள் பக்குன்னு எதிரியோட மூக்கில் குத்தினாலும் நமக்கு அந்த படபடப்பு, டென்ஷன், வேகம், ஒரு கோபதாபம் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும்.
அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம். ஆமாம் சார் கொஞ்சோண்டு இந்த ரெஸ்பெக்ட் அப்படின்னு இந்த டிஸ்ட்ரிக்டில் நமக்கான ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு இன்றைக்கி 4 பேராவது உங்களுக்கு வணக்கம் வைக்கிறதோ, நீங்கள் காலரை தூக்கி விட்டு நமக்கு வணக்கம் வச்சுருக்காங்களேன்னு சொல்லி அப்படி நெஞ்சை நிமிர்த்து நடக்க வேண்டிய தருணங்கள். தலை குனிஞ்சு இருப்பது நெற்கதிருக்கு பெருமையாக இருக்கலாம். தலை நிமிர்ந்து கெத்தாக நடந்தாதான் ரிஷபராசி நேயர்களுக்கு அத்தனை பெருமை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த பூமாலை, பாமாலை, இந்த லப்பர் பந்தில் அடித்தா எப்படி 2 பனைமரம் உயரத்துக்கு போய் அண்ணாந்து பார்க்குறோமோ ரிஷபராசி நேயர்களே, உங்களை அனைவரும் இன்னைக்கு அண்ணார்ந்து பார்ப்பதற்கான ஒரு திருநாளாகவே அமையும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். சார் கேட்கவே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, இந்த மாதிரி நிறைய ராசி பலன் விட்டுக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு ரிஷபராசி நேயர்கள் சொல்கிறது கூட தெரியுது. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்த நீங்கள் தான் எங்கே ஆரம்பிக்கும் போதே பக்கா சந்திராஷ்டமோன்ட்டீங்க. அப்போ தில்லு முள்ளு அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு இன்னைக்கு பாருங்க, பக்காவா பச்சையா இந்த முழு பூசணிக்காயை இந்த இம்மனூண்டு சோத்துல மறைச்சு தான் ஆகணும். ஒரு பொய்யாச்சியும் சொல்லித்தான் ஆகணும். என்ன சார் என்ன பார்த்து பொய் சொல்லுவேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு என்னங்க பண்ணுறது? மனசாட்சி பொய் சாட்சியாக மாற வேண்டிய தருணம். சில இடங்களில் கரை நல்லதுன்னு சொல்கிற மாதிரி பொய் நல்லது அப்படின்னு நீ பொய் பேசித்தான் ஆகணும். நிர்பந்திக்கப்பட்டு தான் ஆவீங்க. ஐ எம் கார்னர்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். சந்திரனே இன்னைக்கு கார்னர்டு தான், 10க்கு மிதுனம் வேற கார்னரில் தானே இருக்குது. அப்போ கார்னர் செய்யப்பட்டீர்கள் அப்படிங்கிறது தான் நிஜமான தருணங்கள். கொஞ்சம் மனசாட்சி உறுத்தும், பொய் சாட்சி முன்னாடி நிற்கும். எதை நம்புறதுன்னு தெரியல. ஜம்புலிங்கமே ஜராதரா, காட்சிக்கு நின்ற தெய்வம் இல்லை, சாட்சி சொன்ன தெய்வம். அந்த சாட்சி மனசாட்சியா பொய் சாட்சியா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்களேன். ஆனால் ஒரு பொய்ய வாட்சியும் சொல்லி என்னங்க பண்ணுறது? உண்மையை மறைச்சுத்தான் பேசி ஆகணுங்கிற நிலை இருக்கே. இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸம்ஷன் சொல்லுங்கள், எங்களுக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் பயன்படுத்துகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்மை நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். ஆமாம் சார், ஒயிட் கலரா சார்? வெண்மை கலந்த நிறமாக இருந்தால் கூட தப்பு கிடையாது. அந்த வெண்மை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவும் இந்த சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பிலிருந்து ஒரு எக்ஸம்ஷனாகவும் ஒயிட் ரெவல்யூஷன், வெண்மை புரட்சி, அதிரடியான வெண்மை, சுப்ரீம் வெண்மை, சூப்பர் வெண்மை மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த லவ் வேவ்ஸ் நிறையவே பாயுது அப்படின்னு சொல்கிற தருணங்கள். அந்த டிஜிட்டல் வேவ்ஸ் பாயிற மாதிரி இன்னைக்கு லவ் வேவ்ஸ் அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்தா ஆதரவு. டிசிஷன் மேக்கிங் மிக சரியானதாக இருக்கும். அப்போ வெட்டு 1 துண்டு 2, அரிசி உமியும் கொண்டு வா ஊதி தின்னோங்கிற காலம்லாம் மலையேறி போய் இந்த பஜனெல்லாம் இங்கே ஆகாது. காசு கொடுத்தா பேசி முடிங்க, வெட்டு 1 துண்டு 2ன்னு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த பின்பாட்டுங்கிறதெல்லாம் நிப்பாட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். இந்த மார்க்கெட்டிங் ஜிம்மிக்ஸு, இந்த மறைச்சு பேசுறது, ஒழிச்சு பேசுகிறதெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்றைக்கி மிகச் சரியானதாக இருக்கும். ஆன் டைம் சார், நிஜமா ஏன் டைம் ஆன் டைமா அப்படின்னு கேட்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. 24/7 ஆன் டைமாக இருக்க வேண்டிய அமைப்பு, அலர்ட் ஆறுமுகமாக இன்றைக்கி வலம் வர வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். உசுருக்கு துணிஞ்சு கரண்ட்டில் கை வச்சது கரெக்டாக போயிடுச்சேன்னு சொல்கிற அளவுக்கு நாள் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், நெகோசியேஷன்ஸ், பேரம் பேச வேண்டிய தருணம். நான் பேரம்னு தான் சொன்னேன், நீங்கள் உடனே குதிரை பேரமா யானை பேரமான்னு நினச்சிக்காதீங்க. அது உங்களுடைய அணுகுமுறையை பொறுத்தது. அது கூடி வீரமாக பேரம் பேச வேண்டிய நாள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தலை வலிக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது தலை வலிக்குதுன்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஒற்றை தலைவலி, சைனஸ், அலர்ஜியினுடைய பாதிப்பு, தொண்டை கம்மிக்குச்சு அப்படின்னு அதை ஏன்யா தொண்டை கம்மின மாதிரியே சொல்கிற? இல்லை, கொஞ்சம் இந்த ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அட்டாக் பண்ணிவிடும். ஆமாம் சார், காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதையை கடந்து வர வேண்டிய தருணங்கள். இன்றைக்கி பாருங்கள், டாக்டரை பார்க்கணும், டாக்டர்கிட்ட பேசணும். எனக்காக இல்லாட்டி கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மாத்திரை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, மருந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இந்த எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க மாத்திரை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, மருந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. டாக்டரை பார்த்து தான் ஆகணும், டாக்டர்கிட்ட பேசி தான் ஆகணும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும்
இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகளில் உங்களுடைய பெயரை எழுதுவதற்கான ஒரு தருணம். வீர சிவாஜியா வலம் வர வேண்டிய ஒரு அமைப்பு. சிவாஜி தான், ஆனால் வீர சிவாஜினா பாருங்க, நீங்கள் சோக சிவாஜின்னு நினச்சிக்காதீங்க. கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சோக சிவாஜி அல்ல, வீர சிவாஜியா வலம் வர வேண்டிய அமைப்பு. வெற்றிக்கான தருணங்கள். வெற்றி செல்வன், வெற்றி செல்வி, வீரன் வீராங்கனைங்கிற பெயர் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய அளவுக்கு காணப்படும். வீரம், தைரியம், உண்கலம், பராக்கிரமம், தயை, கொடை, நட்பெல்லாம் இன்னைக்கு பலனா சொல்லிட்டு போகலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அடடா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லா நாளும் இருந்துட்டா அத்தனை சுமூகமாக இருக்குமே. பிள்ளைகளால் சந்தோஷமான செய்திகள், பிள்ளைகளால் சுப செய்திகள், சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள். நீங்கள் வேற சனி வக்ரகதி பெயர்ச்சின்ட்டீங்களே நேற்றுலேருந்து, அது வேற வைத்த கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற நிலை கன்னிராசி நேர்களுக்கு இருந்தாலும் பயத்துக்கே பயம் காட்டுவோம்ல அப்படிங்கிற நிலை கன்னிராசி நேர்களுக்காக உண்டு. கவிதை பாடும் குயிலே குயிலே இனி வசந்தமே. இன்னைக்கு பூரா வசந்தமான திருநாள். அப்போ கவிதை பாடு குயிலேன்னு சொல்கிற வார்த்தை தான் கன்னிராசி நேர்களுக்கு. கன்னிராசி நேர்களே, நீங்கள் குயில் தான், கவிதை பாடுங்கள். டைட்டில் காலிலே போடலாம் பொழுதுக்கே கவிதை பாடும் கன்னிராசி நேயர்கள்னு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பயணங்கள் முடிவதில்லை. இளைய நிலா பொழிகிறதே அப்படின்னு, சலவை நிலா பொழிகிறதேங்கிறது தான் அந்த பாட்டு. நான் அது சலவை, துணி துவைக்கிறோம், துணி காய வைக்கிறோம், துணி வெளுக்கிறோன்ட்டு அவருடைய பெயர்லேயே இளைய நிலா பொழிகிறது. அப்போ சலவை நிலாவும் பொழிய வேண்டிய தருணங்கள். இந்த நிலான்னாலே ஆயிரம் நிலவே வா, ஆயிரமாக வரப்போகுது துலாம் ராசி நேயர்களே. சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள். இந்த 100, 200, 300 இந்த 3 டெசிமல் டினாமினேஷன்லாம் கிடையாது. 4 டிஜிட் டினாமினேஷன், 4 டிஜிட் டினாமினேஷன் துலாம் ராசி. அடடா அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை. மாத கடைசியாக இருந்தாலும் பற்றாக்குறைகள் இல்லாத நாளாக துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்க வேண்டிய அமைப்பு. இன்னைக்கு மாலை 3:04 ராகு காலத்துக்கு அப்புறமேலே ஒரு சந்தோஷமான செய்தி துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. இந்த தூது விடுறது, அன்புக்குரிய துணையை சமாதானம் பண்ணுறது, ஒரு முழம் மல்லிகைப்பூ, ஒரு டம்ளர் காஃபி, ஒரு டம்ளர் டீ, பேக்கரி ஐட்டம், ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ், மலர்கள், மாலைகள், சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சகுனத்தை இன்னைக்கு ஒரு 3 தடவையாவது பார்க்கணுங்கிறது தான் நாளினுடைய அமைப்பு. புரோகிதர் எதிர்த்தாப்பில் வரார், பசுமாடு எதிர்த்தாப்பில் வருது, பூக்காரமாக குறுக்க வராங்களே, கேட்குறாங்களே, பழக்காரர் எதிர்த்தாப்பில் வராரு, இதெல்லாம் என்ன சகுனம்? பள்ளி கத்திடுச்சு, ஆமாம் அதுவே சொல்லிடுச்சு, கவுளி சொல்லிடுச்சு அப்படின்னு ஈசான மூலையில் லேசான பள்ளி சத்தம் மாமன் பேர தினம் பேசுமா பாருங்களேன். அப்போ இந்த பண்ணாரி அம்மன், இந்த கருமாரி அம்மன், உருமாரி அம்மன், ஆடி மாதம்னாலே அம்மன் தரிசனம் தான். செவ்வாய்க்கிழமை வேற ராகு காலம், துர்க்கையோட வழிபாடு அப்படின்னு. இந்த துர்க்கையோட வழிபாடெல்லாம் சந்தோஷம் தருதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆகக்கூடிய சகுன சாஸ்திரம் பெயர் சொல்லக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது விருச்சிகராசி நேயர்களுக்கு இருக்கும். சொப்பனங்கள் பலிக்கும். சொப்பன சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், பஞ்சபட்சி சாஸ்திரம், இன்னும் என்னென்ன சகுனம்லாம் இருக்கோ விருச்சிகராசி நேயர்களுக்கு கிடைக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சகுனம் கிடைக்குதோ இல்லையோ, சாஸ்திரம் வருதோ இல்லையோ, பண வரவுங்கிறது இன்னைக்கு இருக்கும். சார், யூ மீன் குடுக்கல் வாங்கல் சார், வெள்ளை பணமா சார்? கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, காசே தான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம்ங்கிற ஒரு நிலை தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கும். ஒரு பெரிய முடிவை பொருளாதாரம் சார்ந்து எடுக்க வேண்டிய தருணம். அது பண வரவாகவும் இருக்கலாம், பணத்தை செலவு பண்ணுற விஷயமாகவும் இருக்கலாம். ஆனால் அது சந்தோஷம் அப்படிங்கிறத தனுசு ராசி நேயர்கள் புரிஞ்சுக்கணும். உடல் நலத்திலையும், மனோநலத்திலையும், குழந்தைகளோட விதத்திலையும், உறவுகளுடைய விதத்திலையும் சுப செய்தி இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. ஒரு மெசேஜ் எட்டி பார்க்குன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் சிவமா சார், அன்பே சிவமா சார்? அன்பெல்லாம் சிவம் கிடையாது, சிவம் வேற. இடுகாடு காத்து நிற்பவர், அந்த சிவபெருமான் கிட்ட இருந்து கோல்டன் மெசேஜ் உங்களுக்காக உண்டு. சார், கோல்டன் டிக்கெட்டா சார்? சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜா சார்? எதிர்பார்த்து காத்திருக்கலாமா அப்படிங்கிற தருணம் மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. அந்த சிவபெருமான், அந்த நீலகண்டனோட மெசேஜ் உங்களுக்காக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, சிவபெருமானினுடைய பெயர் கொண்டவர்கள், சிவனினுடைய மாற்று ரூபம் கொண்டவர்கள் உங்களை வந்து சந்திப்பார்கள். சார், அவரே அனுப்பிச்சிருக்காரா சார்? அப்போ நான் நல்ல செய்தியாக எடுத்துக்கலாமா? அதை நல்ல விஷயமா எடுத்துக்கலாமா? இனிப்பு பொருள், மலர்கள், மாலைகள், கௌரவம் உங்களை வந்தடைய வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு அடையாளமாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக படிக்கிற பெயரோ இன்னைக்கு சந்திக்கிற நபரோ சிவபெருமானின் அம்சம் கொண்டு இருந்தால்
அடடடா எப்பேற்பட்ட மும்மூர்த்திகளில் ஒருத்தர் இல்லையா, தத்தாத்திரேயரோட அம்சமாக அவருக்கு அந்த தத்தாத்திரேயருக்கான அம்சத்தை கொடுத்தவர் இல்லையா அந்த சிவபெருமான். இப்படி ஓம் நமச்சிவாயாங்கிற பெயரை கேட்கும் பொழுதோ, சிவம் அப்படிங்கிற பெயரை கேட்கும் பொழுதோ, சிவன் அப்படிங்கிற பெயரை கேட்கும் அவருடைய மாற்று பெயர் கொண்டவரை சந்திக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும். அப்போ காளமாட்டினுடைய தரிசனம், நந்தி தேவருடைய தரிசனம் கூடவே வரணும் இல்லை, வாகனம் இல்லாமலா, எருதேறி வரும் எங்கள் பரமன் இல்லையா, அவருடைய பெயரை உணர்ந்துக்கிறதும் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு காணப்படும். அந்த நீலகண்டனுடைய தரிசனம் உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற அப்படி இருந்தா போடுங்க ஒரு கமெண்ட்டை. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், கண்டிப்பு. சோச்சோ என்னது இப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி, நெகோசியேஷன்ஸ் ஃபேவராக போகாது. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் கொஞ்சம் மக்கர் செய்யும். ஆமாம் சார் கை தவறி பொருள் கீழே விழுந்துருச்சு, ஃபோன் கீழே விழுந்துருச்சு, பணம் கீழே விழுந்துருச்சு, பொருள் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ஆகா கை தவறிடுச்சோ அப்படின்னு கை தவறிடுச்சு. ஆனால் சந்திரன் தவறலை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். காத்திருக்க வேண்டிய அமைப்பு. ஃபோன் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், கால் வெயிட்டிங். ஆனால் நீங்கள் வேற நானே வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. இன்றைக்கி ஒரு விரயம் அப்படிங்கிறதும் இருக்கும். ஒரு சின்ன அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை, மன போராட்டம். ஆமாம் சார் பண போராட்டம்லாம் போய் மனப்போராட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற நிலை. இன்றைக்கி 2 பேர்கிட்டையாவது உங்களுக்கு நடந்ததை சொல்லி புலம்ப வேண்டிய தருணங்கள், கூட்ட நெரிசல், முன்னுக்கு பின் முரணான தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்க வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஃபார்முலா தான், கூட்டணி தான், கொள்கைக்கான கூட்டணி தான், சந்தர்ப்பவாத கூட்டணி தான். இந்த கரப்பாம்பூச்சி கவுத்து போட்டால் எந்திரிக்க முடியாது தான். ஆனால் இந்த கரப்பாம்பூச்சியை இன்னொருத்தரை கவுத்து போடுது அப்படிங்கிறப்ப அடேங்கப்பான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்போ யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் எதிரிக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைப்பு இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்காகவும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி பிரமாதமான அளவுக்கு காரியங்கள் ஜெயமாகவும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள். பாட்டுடை தலைவனும் நீங்கள் தான், பாட்டுடை தலைவியும் நீங்கள் தான். எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். உங்களை பற்றின ஒரு புகழ் பெருமையை பேசுவாங்க, சொல்லுவாங்க. இன்றைக்கி கெப்பாசிட்டியை மீறி, உங்களுடைய திறமையை மீறி, உங்களுடைய சாமர்த்தியத்தை மீறி காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு. வெற்றி செல்வன் வெற்றி செல்விங்கிற பேர். வந்தார்கள் வென்றார்கள், மீனராசி நேயர்கள் சென்றார்கள். நீங்கள் செல்லலைன்னா நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. அப்போ எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய அமைப்பு. எடுத்த காரியத்தை முடித்து அதில் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டிய தருணம். நிம்மதி உங்கள் சாய்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா, சார் இன்றைக்கி லைஃப் ஏன் சாய்ஸா சார், ஃபுட்டு ஏன் சாய்ஸா சார், ஆமாம் நீங்கள் தான் இன்றைக்கி முடிவெடுப்பீங்க, நீங்கள் தான் முன்னாடியும் வழிநடத்தி கொண்டு போவீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, தத்தாத்திரேயரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.